கான்ட்ரவர்சி பண்ணுறீங்களா சார்? வா நீங்கள் கேட்குறியா இந்த ஊரில் நீ என்னத்தான் மகனு யூஜிசியில் சர்டிஃபிகேட் வாங்கினா கூட சரி, இல்லை நீ பிஹெச்டி டபுள் பிஹெச்டி வந்தாலும் சரி, இப்போ எம்ஏ எல்எல்பி இருந்தாலும் சரி, 2000 குத்தா தான் ஓட்டு, 1000 குத்தா தான் ஓட்டு உனக்கு. இதான் உண்மை. இப்போ என்ன நிற்க வச்சுட்டு என் வார்டில் ஒரு பண்ணி நிற்க வச்சுட்டு 2000 ரூபாய் கூட டேங்க் வரல, நான் கண்டிப்பாக தோற்றுருவேன். காசை கொடுக்கலையா கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுறேன். ஜனம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. யார் போராடுறான், யார் ஒரு பிரச்சனையை கேட்குறான்றதுக்கு ஜனங்க தெரியுதில்ல. அந்த நேரத்துக்கு கது தட்டுறாங்களா, அவங்கள சொல்லியும் பிரச்சனை இல்லை. 5 வருஷம் முறை வராங்க, கொடுக்குறத வாங்கிக்கணுங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். முனிசிபாலிட்டி நேற்று மீட்டிங் ஆச்சு. அது நம்ம தோழர் தங்கராஜ் சொல்லியிருந்தார். சிலதுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்குறதுக்காக போட்ட கூட்டம்னு. அது அப்ரூவலோ வேறு எதுவும் தெரில. என்ன வந்து நீ கருத்துக்கு அனுப்பி கேட்குறேன். நான் என்னடா முனிசிபாலிட்டி மீட்டிங் வந்து ஏன்னா முனிசிபாலிட்டி மீட்டிங் வந்து எப்படி நடக்குதுன்னா, அம்பேத்கர் ஸ்கூலில் நம்ம ஜோக்கின் சாரை பார்த்து எல்லாம் கை கட்டி போயினே இருந்துருவான். அந்த மாதிரி தான் முனிசிபாலிட்டி. ஆர்குமெண்ட் கிடையாது. முனிசிபாலிட்டி உள்ள தீர்மானங்க தான் சைன் போட்டு போயினே இருக்கணும். இதுனா பக்தவச்சலம் காலமா இல்லை அண்ணன் தாசின் சாரி காலமா விட்டு ஓடிடுறதுக்கு. ஓடனா ஓடு, 2 லேக் கொடுப்பேன் இருந்தா இல்லை ஓடு. இதுதான் நடந்தது இந்த ஊரில். 2 லேக்ஸ் கொடுப்பேன் இருந்தா இருக்கலாம் ஓடு. இதுதான் உண்மை. எல்லாருக்குமே தெரியும். ஊரஞ்சு விஷயம் இதை நான் பேசுகிறேன் பாரு. நான் ஏன் ஆவேசமாக பேசுகிறேன்னு சொன்னால், நான் வீடு இருக்கிறது மைனிங் ஏரியாவில் 4 கோடி 29 லட்சம் டேக்ஸ் கட்டினா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு. பெமால் வந்து 16 கோடி கட்டுச்சு. மொத்தம் எவ்வளோ? 20 crores அபவ். என்ன டெவலப்மெண்ட்டு? முனிசிபாலிட்டி பண்ணது பிஜேபியில் 0. இதை சொல்கிறது நான் ஹீரோ. முனிசிபாலிட்டி ஏரியா பிஜேபியில் டெவலப்மெண்ட் பண்ணல, அது 0ன்றனே. இதான் 20 கோடி முனிசிபாலிட்டி மைனிங் ஏரியாவுக்கு பண்ணினி. இப்போ தங்கராஜ் சொன்னார் 30 பேர் இருக்கிறான் சானிட்டரி ஒர்க்கரு. வெய் ஒரு 100 பேர் வச்சு அங்கங்கே விடு. இல்லையா தனி முனிசிபாலிட்டி பண்ணி மைனிங் ஏரியாவை, தனி நகரசபை, எங்கள் டேக்ஸை நாங்களே கட்டிக்கிறோம். எங்கள் அண்ணன் சொன்ன கோரிக்கை இது. முன்னாள் எம்எல்ஏ எஸ்ராதன் எம்எல்ஏ இருக்கும்போது வச்ச கோரிக்கை. கே ராஜேந்திரனும் கருத்து போராட்டம் பண்ணாங்க. மைனிங் ஏரியாவை சேர்க்காத, தனி நகரசபை பண்ணுனேன். அதனால் இதில் பிரிச்சுரு. சிஎம்சி எங்களை சேர்க்காத, எங்களை விட்டுரு. நாங்கள் மோதிக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை போராடிக்கிறோம். ஏன்னா நாங்கள் என்ன தீவுலேருந்து வந்துக்கிறோமா? 4 கோடி கட்டிக்கிறோமா? சும்மா கேட்கல, உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாட்டுக்கறி கதை ஒன்று சொல்லிடுறேன். அங்கே பார் சிங்கம், அதுதான் சரித்திரம். அவர் எம்எல்ஏ இருக்கும்போது யாராவது சொன்னால் நான் மாடாக இருக்கக்கூடாது. ஏய், நம்ம இப்போ மறைந்த கர்நாடக சிங்கம் சிஎம்ஆர் முன்னாடி சொல்லிக்கிறாரு, யார் மாடாக இருக்குவானான்றது வர ரோடா வைத்தார்த்து வந்துக்கிறார் அவர். இது ஒரு பழைய காலத்து டைலாக். இது மாடு யாராக இருக்கிறேன்னு சொல்ல எம்எல்ஏ எல்லாம் கோஆப்ரேட் பண்ணிக்கிறதுனால மாடு கறிக்குது. இதனால் எல்லாம் வியாபாரிகள் எம்எல்ஏ கூட நன்றி சொன்னாங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும்னா, அங்கே எங்கே உருகாம்பட்டில் கொடுக்குறாங்களாம் ஸ்லாட்டர்ஸ். அங்கே போட்டோம் பரவாயில்ல, ஆனால் க்ளீன் ஆகணும். பட் அங்கேயும் அப்ஜெக்ஷன் பண்ணால் வேறு எங்கே போகிறது? அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. அந்த வார்டு கவுன்சிலர் கோஆப்ரேட் பண்ணணும், பேசணும். எக்ஸாம்பிள் என்னுடைய சகோதரர் ரமேஷ் ஜெயின் கூட கோஆப்ரேட் பண்ணோம். என்ன கோஆப்ரேட் பண்ணோம்? அந்த வார்டு கவுன்சிலரா அங்கே என்ன பிரச்சனை? ஸ்லாட்டர் ஹவுஸ் எப்படி முனிசிபாலிட்டி கட்டி தரோம், கட்டி தரட்டும். அதுக்கு எல்லாம் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணலாம். அங்கேயும் அப்ஜெக்ஷன் பண்ண எப்படி இது? அதனால் பீப் கட்சிக்குதுங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அது ஏன்னா ஜனங்கள்லாம் என்னை வந்து ஃபோன் மேலே ஃபோனு. அதனால் அதிகம் பேச விரும்பல. முனிசிபாலிட்டி ஃபெயிலூர். பிஜேமல் டவுன்ஷிப் க்ளீனிங்கும் சரி, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சரி ஃபெயிலூர் முனிசிபாலிட்டி. 2 ஓட்டு, அங்கே 2 ஓட்டு. 13 ஓட்டில் தோற்றேன் நான். குமார் அண்ணன் ஜெயிச்சார். அந்த நேரத்தில் இப்போ மக்கள் தலைவர் பாவம் இருந்து செத்துட்டு கடவுளாகிறாரு. அவரு திடீர்னு குமார் அண்ணன் வேறு எங்கேயும் போயிட்டார் இல்லையா? அந்த என்னை கூப்பிடுறது, தம்பி நெக்ஸ்ட்டு நீ தான்பா 10 லட்சம் செல்லும். ஆனால் இந்த கதையை விட்டுரு நான் சொன்னவன். நான் அவருக்கு டேரியில் எழுதி வச்சு காமிச்சார். ஏன்னா அந்த நேரம் தான் எல்லாமே. எலெக்ஷன்றது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஜனங்க வந்து தைசன்னு சொல்கிற மைனிங் ஏரியாவில் பாசத்தை பார்த்து போடு ஓட்டு, பேசுகிறத தெரிஞ்சதை பார்த்து போடு ஓட்டு. காசு வந்து எவனோ வருவான், தமிழ்நாட்டிலேருந்து, ஆந்திராலேருந்து, கேரளாலேருந்து, இதெல்லாம் எட்டு வந்து குத்த அந்த ஓட்டை வாங்கி காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க. கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுங்க. ஒரு பொண்ணை எப்படி பார்க்குற? ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குற, அந்த பொண்ணு லவ் பண்ணிக்குதான்னு விசாரிக்கிறது தானே, அப்புறம் தானே பொண்ணை கட்டுற. அந்த மாதிரி கேண்டிடேட்டை விசாரித்து அந்த கேண்டிடேட் ஓட் போடுங்க. காசு வேணாம், குணத்தை பார்த்து பாசத்தை பார்த்து அவன் எப்படி அப்படின்றத பார்த்து நீங்கள் ஓட் பண்ணுங்க முனிசிபாலிட்டி.